இந்த வீடியோ எடுக்கிறேன், இது என்னைக்கு வரும்போதுன்னு எனக்கு தெரியல. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान, मेरा नाम अब्दुल रघुमान. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பாய்ஸ் vlogs. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான். ஸோ அனைவருக்கும் ஈத் முபாரக். நாமளே நீ சும்மா தொந்தரன்னு பேசக்கூடாது, அது பரவாயில்ல. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு இந்த காஸ்டியூம் இருந்தால் செட் ஆகாது. ஸோ காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் பிரியாணி செய்யறதுக்கான காஸ்டியூம். ஏன்னா கிச்சனில் வேலை செய்ய போகிறோம், பயங்கரமாக கொதிக்கும். வாங்க போகலாம். A few moments later. ஏன் சார் அழுவுறீங்க? அவளை நினைக்கும் போது கண்ணீர் வலியுது. பழைய ஞாபகம் தான் சும்மா இருக்குமா? அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கதை, அந்த கதை முடிந்த கதை அதேதான். मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ, मैं कट्टर सुन्नी हूँ. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் அமைதியாதான் இரேண்டா. சும்மா சும்மா திரும்ப அந்த டைலாக் சொல்லு. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் நம்ம நண்பர்களே, கேமரா பார்த்து பேசுறதுக்கே ஒரே வெக்கமா வருது. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே. மொத்தமாக பசங்களோட கும்பலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைபிள் ஹைப்பில் இருப்போம். ஒரு மாதிரி தெரியுறா, அரியறதோட காட்டுறா. இப்போ தையி பின்ன அசிங்கமாக தெரியுது. இது இது பிரியாணிக்கு முக்கியமான தேவையை வந்து அதில் போகிற மசாலா தான். மசாலாவுக்கு ஒரு ஒரு சில இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட்டே வரும். ஆனால் பட்டை இருக்குது, மல்லி இருக்குது, இது பேர் வேறு மறந்து போச்சு. இது சீரகம், இது இது சோம்பு, இது சீரகம், இது மிளகு, இது ஏதோ ஒரு காய், இது ஸ்டாரு, இது கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிதமான சூட்டில் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சோம்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடும். இப்போ ஆரம்பிப்போமா? அடுப்பு பச்சை வைக்கிறது நாங்களாம் ஒரு ஸ்டைலாக தான் வச்சுருப்போம். நண்பர்களே, இப்போ வந்து என்ன பண்ணும், ஐயோ மூடி திறக்கலாம் நண்பர்களே. நமக்கு மட்டும் ஏன்டா அப்படி. வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயத்தை தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கணும். என்ன காய்தான் பார்த்துருவோமா? என்ன காய்தான் கை ஊற்றி பாருங்க. அச்சோ, கேமரா திருப்ப முடியாது. புஷ்பா பேசும்போது பட்டு நமக்கு மாட்டேன், நான் பட்டி தனியா பேசுகிறேன். அப்புறமேட்டுக்கு தான் பார்த்தா தெரியுது வீடியோ ரெக்கார்ட். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவன் புஷ்பான்னு சொல்லி பேசினா, ஆனா புஷ்பா டைலாக் எடுத்து பேசுவான். சரி கேசுவா. ஐயோ சாமி, வேற ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கேமரா ஐயோ வாய்ஸ் மஜா இட்டுக்கடா சிக்காவத்து. Catch me if you dare, Shekhawat sir. If you do, I will leave syndicate here. இவங்க கேட்டிருக்கேன்னு தெரியல, கேட்டா திருப்பி வெங்காயம். வெங்காயம் வதக்கும் வேலையிலே கடமை அழைக்கிறது நண்பர்களே. அவசரமா உச்சா வருது, ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா நீங்களும் போயிட்டு வந்துருங்க. நம்ம விடுகதை கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், குட்டி பிள்ளை சொல்லிடுச்சுன்னா குட்டி பிள்ளை 8 சேலை கட்டுச்சான், அது என்னன்னு கமெண்ட் பண்ணிருங்க. ரெண்டாவது, பச்சை, அது அறுத்தா உள்ள வெள்ளை, அது அறுத்தா சாப்பு, சாப்புக்குள்ள கருப்பு, என்னன்னு அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ ஒருத்தங்க பாத்ரூம் போயிருக்கான், அங்கிருந்து வருவான், நேரா பாருங்க அதையும். ஐயோ பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய்.
பூண்டு வாசம் போயிடுச்சு. 200 ml தயிர், தக்காளி, அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு மாதிரி பிரியாணி பண்ணாரு. நான் அவர் வீடியோவை பார்த்து வேற ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரியாணியே என்னன்னே தெரியல. எடுத்து வச்ச எண்ணெய் இப்போ பத்தலை, சுத்தமா பத்தலை. கொஞ்சம் சோம்பு, அது போடக்கூடாது, நானே போட்டேன் தெரியாம. கொஞ்சம் இது, கொஞ்சம் அது, எல்லாம் போட்டாச்சா? அவ்வளோதான், விட்டுருங்க. பிரியாணி இலை போடுங்க உள்ள. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, பல கையில் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சத்துன்னு போடுங்க. மாடு சாணி போட்ட மாதிரி போய் உள்ள விழுவோம். முடிஞ்சுதுன்னா கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் சத்தம் வரும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுங்க. வணக்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்தா தான் எனக்கே தெரியும். இந்த வருஷம் வந்து சிக்கன் பிரியாணி, நெக்ஸ்ட் இயர் வந்து ரம்ஜானுக்கு மட்டன் பிரியாணி செய்யும். ஏன்னா இந்த வருஷம் பட்ஜெட் இல்லை. நண்பர்களே, குக்கர் அடுப்புல இருந்து இறக்கியாச்சு. எனக்கு வேற உடம்புலாம் சமைச்சு ஒரு மாதிரி கசகசன்னு டயர்டாயிடுச்சு. ஸோ நான் போய் குடிச்சிட்டு வரேன். A few moments later. பொறுக்கிப்பைய. ஓகே நண்பர்களே, ஒரு வழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, தம் மட்டும் போட்டு அப்படியே வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணா தெரிஞ்சிடும் இது திங்கிறதுக்கு ஆகுமா ஆகாதான்னு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? வந்து இதை காட்டுவா. சிங்கடி சீனா சிங்கடி சீனா சிந்தக்க சீனா சிந்தக்க சீனா. வாசமே வரல, மூக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கறியெல்லாம் வாயிலாறு எச்ச வருது. நான் சமைக்கிறத பார்த்தாலே எல்லாருக்கும் வாயில எச்சி ஊறும். சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சி தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? காரி துப்புறதுக்கு. என்ன கருமையா இது? ஓகே, சோத்தை போட்டு தின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாசனை நல்லா தான் இருக்கு. நண்பர்களே, சோறு சரியா வேகலை நண்பர்களே. நக்கு செத்த பையல மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மேலதான் லைட்டாக பருக்கி இருந்துச்சு. நல்லா சோத்தை கலரி விட்டு அடி சோத்தை தூக்கி மேலே போட்டு பார்க்கும்போது சூப்பராகவே வந்துருந்தது. பிரியாணி உண்மையிலேயே நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா தான் இருக்கா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு இல்லை மறுபடியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இது வேலைக்கு வருது. சரி நண்பர்களே, நான் சாப்பிட்றதுல பிஸி ஆகிட்டேன். அப்புறம் பார்க்கலாம். டாட்டா. அடுத்த வீடியோ எப்போ வருமா எனக்கு தெரியாது. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.